எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களோட என்ன வார்த்தையை பேச விரும்புறாரு தெரியுமா? எடுத்து வாசிங்க. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 55வது அதிகாரம் 6வது வசனம். எல்லாரும் எடுத்து படிக்கலாமா? கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் உங்களோட தான் இருக்கிறார். இந்த காலை வேளையில உங்க பக்கத்துல தான் இருக்கிறார். நீங்க ஒருவேளை ஜெபிக்கிற சூழ்நிலையில இருந்து பார்க்கலாம், ஒருவேளை பிரச்சனையான சூழ்நிலையில இருக்கலாம், ஒருவேளை மருத்துவமனையில இருக்கலாம், ஒருவேளை ஏதோ ஒரு சூழ்நிலையில நீங்க துக்கப்பட்டு கவலையோடு இருந்து இந்த வார்த்தையை பார்க்கலாம். கர்த்தர் உங்களோட தான் இருக்கிறாரு. அதான் இந்த காலை வேளையில சொல்றாரு, முதல்ல என்ன நோக்கி கூப்பிடு, என்னுடைய சத்தத்துக்கு நீ செவி கொடு, என் பாதத்துல அமரு, அதுக்கப்புறம் நான் உனக்கு செய்ய வேண்டியதை செய்வேன்னு தான் கர்த்தர் சொல்றாரு. அதான் இன்னைக்கு ஏசாயா 55:6 சொல்லுது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்க. அப்படின்னா நீங்க இப்ப கூப்பிடும் பொழுது அவர் உடனே வந்துருவார். உங்க ஜெபத்துக்கு அவர் உடனே செவி கொடுப்பாரு, உடனே பதில் கொடுப்பாரு. நம்ம இன்னைக்கு ஆபத்து வரும் பொழுது, இக்கட்டு வரும் பொழுது, கண்ணீர் வடிக்கும் பொழுது, எங்க சூழ்நிலைகள் மாறும் பொழுது நம்ம மற்றவங்க உதவியை நம்ம தேடுவோம். என்னைக்கு மற்றவங்க உதவியை தேடாம உங்களை அழைத்தவர், உங்களை உருவாக்குனவர், அவர் உங்களை பேர் சொல்லி பாருங்க, இதுவரைக்கும் அழைத்து நடத்துற தேவனை நோக்கி கூப்பிடுங்க. இந்த உலகத்துல எல்லா உறவும் மாறும், எல்லா சூழ்நிலையும் மாறும், நீங்க கட்டின குடும்பங்கள் மாறும், பிள்ளைகள் கைவிடுவாங்க. ஆனா கர்த்தர் ஒருபோதும் மாறாதவர். அவரை நோக்கி நீங்க இந்த காலை வேளையில உண்மையா கூப்பிடுங்க. அவருடைய சமூகத்துல நீங்க உங்களை தாழ்த்துங்க, அவருடைய வார்த்தைக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வாரு. இந்த காலை வேளையில ஏசாயா 55:6 கர்த்தர் உங்களுக்கு